ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சக்தியை வந்துட்டு ராஜாங்கம் அண்ட் தாமஸ் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஒத்துக்கிட்டனால ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு வந்துட்டு சேது விடலை, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜாங்கம் வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணல, விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறாங்க, விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சார் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் யாரையும் கொல்ல சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சு நீங்க எதுக்கு தாமஸை மீட் பண்ண அவங்களோட இதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நான் வர சொன்னாரு, என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க எதுக்கு கோவமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. இல்ல சார், அவர் வந்து என்ன ட்ரிங்க் பண்ண சொன்னாரு, எனக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு வந்துட்டு இதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க ஏன் எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எதுவுமே சொல்லல, நான் ஜஸ்ட் பேசிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திரும்ப திரும்ப சொல்றாரு. திரும்ப திரும்ப நீங்க சொன்னா வந்து நாங்க நம்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இல்ல சார், நிஜமாவே நான் எந்த தப்பு பண்ணல, நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இஷ்யூ வந்துட்டு மக்கள் எல்லாம் பெருசாக்கி போராட்டம் பண்றாங்க. அப்ப ராஜாங்கத்தோட அவங்களோட கட்சி தலைமை வந்துட்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறோம், அது மட்டும் இல்லாம இப்படி கொலை பண்ணார் இல்லையா, அதனால அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு சேது ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அங்க வந்துட்டு புதுசா ஒரு ஆபீசர் வந்துட்டு ராஜாங்கம் பண்ணி இவர் உண்மை சொல்ல வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு சேது செம டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் நீதான், அப்பா வந்துட்டு அவ்வளவு தூரம் வேணாம்னு சொன்னாரு, சொல்ல சொல்ல கேட்காம நீ வந்துட்டு இந்த விஷயத்துல தலையிட்டு இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு, எங்க அப்பா அவமானப்பட்டது காரணமும் நீதான், இப்ப வந்துட்டு அவர் அடிச்சிட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல வச்சு, எங்க அப்பாவுக்கு மட்டும் எதோ ஒண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஈஸ்வரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளாலதான் இவ்வளவு பிரச்சனையும், இவன் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.